இஸ்லாம் என்ற பேரொளியை அணைக்க முற்பட்டால் அது இன்னும் பிரகாசம் எடுத்து எரிய தொடங்கிவிடும். இஸ்லாம் என்ற மரத்தை அடியோடு வெட்ட வேண்டும் என்று முனைந்தால், நினைத்தால், அதனுடைய வேர்கள் இன்னும் அதிகமாக பூமியில் படர ஆரம்பித்து அது இன்னும் அதிகமாக மிக வேகமாக விருட்சமாகி வளர்ந்து நிற்கும். இஸ்லாம் என்ற கட்டிடத்தை தகர்க்க வேண்டும் என்று முயற்சித்தால் அந்த கட்டிடம் இன்னும் உறுதியாகி மிக அழகாக காட்சி தர ஆரம்பித்து விடும். இஸ்லாத்தினுடைய தனித்தன்மை அதுதான். இஸ்லாத்திற்கு எதிராக செய்யப்படுகிற அத்தனை சூழ்ச்சிகளும் சதித்திட்டங்களும் இஸ்லாத்திற்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்குமே தவிர பாதகமான சூழலை ஒரு காலம் உருவாக்காது. வெளிப்படையில் பார்க்கிற பொழுது இஸ்லாத்தின் மீது இவ்வளவு அவதூறுகள் சொல்லப்படுகிறதே, இஸ்லாத்தை இப்படியெல்லாம் விமர்சிக்க